ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் ஆத்ம நமஸ்காரங்கள். நம் பகவான் பாட்டி சித்தர் சொன்ன சொல்லான நான் கல்கத்தா காளி என்ற சொல்லுக்கு முன் வந்து கல்லுக்கும் என்ற சொல்லுக்கு பின்னும் வந்து, அதாவது கல்லுக்கும் சொல்லுக்கும் இடையில் வந்து அதன் முழுமையான அர்த்தத்தை செயல் வடிவமாக பேசும் தெய்வமான காளியேதான் தான் என்று பாட்டி நமக்கு உணர்த்துவதால் நாம் காளி தேவியை பாட்டி எனும் மறு வடிவத்தில் அல்லது அந்த மாறு வேடத்தில் தரிசனம் செய்கிறோம் என்பதே இறுதி முடிவு. இந்த விதமான சிலேடையில் பரிபாசையில் உள்ளார்த்தம் ததும்ப நமக்கு நம் பாட்டி தன் நிலையினை அட்டகாசமான வெடிச்சிரிப்புடன் மிகவும் சாதாரணமாக நமக்கு முன் நாம் புரிந்து கொள்ளும் வகையில் நேரடியாக வெளிப்படுத்தி உள்ளார்கள். இத்திருவிளையாடல் காட்சியினை எண்ணி பார்க்கும் பொழுது நம் பாட்டி அவதாரமே என்ற வார்த்தையை இங்கு நாம் செருக சொல்ல தயங்கினால் அது மிகப்பெரிய பாவமும் கூடவே பிழையும் ஆகும் என்ற சப்தமே நம்முள் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது. இறுதியாக அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, என்றென்றைக்கும் சரி, நம் பகவான் பாட்டியின் சப்தம் முன்வரும், பாட்டி பின்வருவார்கள், வந்தே தீருவார்கள். இது இன்றைக்கும் அனுபவத்தில் ஒரு சிலர் அனுபவிக்கக்கூடிய நம் பாட்டியின் திருவிளையாடல்களில் ஒன்றாகும். நம் பாட்டி நேரடி பக்தர்கள் பலருக்கும் அவரவர்கள் பக்குவத்திற்கு தகுந்தபடி நடத்திய உணர்த்தி காட்டிய காட்சிகள், அனுபவங்கள் ஒரு சிலவற்றை அனுபவ ரீதியான வார்த்தைகளில் கொண்டு வந்து அனைவரும் ஆமோதிக்கும் வகையில் வடிவமைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கு பாட்டியின் துணை வேண்டும். யாவும் பாட்டியின் செயல், யாவும் பாட்டியின் கருணை. நம் பகவான் பாட்டி அவதாரம்தான் அதற்கான ஆதாரம் தொடர்ந்து வரும் இனி வரும் பதிவுகளில். இப்பதிவின் மூலம் பாட்டி கூடிய விரைவில் படிப்படியாக உலகெங்கும் நடத்தும் நேரடி வருகையை சற்று விவாதிப்போம். முதலில் நம் பாட்டி தன் இருப்பினை, தன் தனித்துவமான கணீர் என்ற மங்களகரமான மந்திர சக்தி மிகுந்த ஏதாவது ஒரு அல்லது பல வார்த்தைகள், அதாவது சப்தம் ஒளி மூலம் தன்னை பக்தர்களுக்கு அடையாளம் காட்டுவார்கள். அதாவது பாட்டியின் சப்தம் நம் காதுகளில் விழுந்து நம் ஆத்மாவை தொட்டு பார்த்து, அடடே அது நம் பாட்டியின் குரலாயிற்றே என்ற வண்ணம் யோசிக்க வைத்து நம்மை அதிர வைக்கும். இரண்டாவதாக, நம் அருகிலேயோ அல்லது குறிப்பிட்ட தூரத்திலேயோ குறிப்பிட்ட நேரத்திற்கு பாட்டி ஜோதிமயமாக, மின் அணுக்களின் தொகுப்பாக, ஒளிரூபமாக, தங்கமயமாக, தொட்டால் கரைந்துவிடும் வண்ணம் பளீரென்று தன் பிரத்யோக உடல் தாங்கி வந்து காட்சி தருவார்கள். இறுதியாக தன் ஜட, அதாவது பூத உடல் எடுத்து நம்முடன் வந்து வெகு சாதாரணமாக பேசியும் அடித்தும் திட்டியும் கொஞ்சியும் இவ்வாறாக பல நிலைகளில் அதி அற்புதத்தினை நம் கண்முன் நிகழ்த்துவார்கள். இவை யாவும் நமக்கு நேரடி அனுபவத்தினை தருபவையாக அமையும். இப்பேற்பட்ட அனுபவத்தினை நாம் பருகுவதற்கு, அனுபவிப்பதற்கு, உணர்வதற்கு தொடர்ந்து பாட்டியை உள்ளமுருக தியானிப்போம். பாட்டியிடம் மன்றாடுவோம். பாட்டி மேற்கூறிய ஏதாவது ஒரு வகையில் நம்மிடம் தன் இருப்பினை காட்டுவதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். நாம் பாட்டியை நோக்கி முன்னேற ஆரம்பித்தால் நிச்சயம் நம் பாட்டி அதைவிட படுவேகத்தில் நம்மை நோக்கி வந்து நம்மை அரவணைப்பார்கள். கர்மா என்பதை கரைக்க காளி என்ற வார்த்தையை அதற்கு முன்பாக முன்னோட்டாக உச்சரிப்போம். நம்முள் செருகுவோம். காளியை தரிசனம் செய்வோம், காளியை உணர்வோம், அனுபவிப்போம். பின்பு நாம் காளியாகி காளியோடு கரைவோம். பாட்டியோடு பின்னி பிணைந்துள்ள நாம் ஏனோ அதனை மறந்து பாட்டி எங்கேயோ இருப்பதாக குறை கூறிக்கொண்டே இருப்பதை விடுத்து பாட்டியோடு இரண்டர கலக்க முயற்சி செய்வோம்.
கருமமது கரைய நம்முள் இருக்கும் காளியை கண்டு உணர்வோம். நன்றி. ஜெய் குரு பாட்டீல்.